Our secret taste recipe is to cook with lemon care. Kutti's Healthy Samayal. Hello friends, welcome to Kutti's Healthy Samayal. Be positive, be healthy. நாம் இன்றைக்கி ஹெல்த்தியான டேஸ்டியான கருவேப்பிலை சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். நாம் இன்றைக்கி ரொம்பவும் டேஸ்டியான ஹெல்த்தியான கருவேப்பிலை சட்னி எப்படி செய்யதான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் கருவேப்பிலை துவையல், கருவேப்பிலை ஊறுக்காய் இதெல்லாம் நாங்கள் லோட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு டைம் இருக்கும்போது எங்கள் சேனல் விசிட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது செய்யறதுக்காக ஒரு கடாய் வச்சு அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடான பிறகு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து ஆட் பண்ணிக்கிறேன். உளுந்து நல்லா கலர் மாற வரைக்கும் நம்ம நல்லா வறுத்துக்கலாம். அப்போ தான் நமக்கு அந்த டேஸ்ட் இருக்கும், இல்லை பச்சை வாசனை வரும். இப்போ நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் 2 வரமிளகாய், கொஞ்சமாக இஞ்சி, 4 பல்லு பூண்டு ஆட் பண்ணி நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். அதிலே நம்ம வறுக்கும்போது நல்லா அந்த வாசம் சூப்பராக இருக்கும். இது கூட சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியும் ஆட் பண்ணி நல்லா நம்ம வறுத்துக்கலாம். இதெல்லாம் நல்லா நமக்கு வறுந்து வரணும், அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட 1 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை இலைகள் ஆல்ரெடி அலசி வச்சுருக்கேன். அதையும் நம்ம ஆட் பண்ணி அது கூட வறுத்துக்கலாம். கருவேப்பிலை வறுக்கும்போது சிம்மில் வச்சு வறுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு அது கருகாமல் இருக்கும். ஏன்னா கருவேப்பிலை ரொம்ப கருகிடக்கூடாது. நம்ம கருவேப்பிலை அலசின உடனே ஒரு காட்டன் கிளாத் வச்சு தொடச்சிட்டிங்கன்னா அதெல்லாம் ட்ரை ஆகிடும். அப்போ நமக்கு ஈஸியாக வறுந்துடும். இல்லை தண்ணி போகிற அளவுக்கு நம்ம வறுத்தோம்னா ரொம்ப கருகிடும், இல்லை சொதன்னு ஆகிடும். ஸோ அது போல் நீங்கள் பார்த்து செஞ்சுக்கலாம். கலர் மாறாமல் வறுத்துக்கணும். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணி நம்ம நல்லா வறுத்து விட்டுக்கலாம். இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு லைட்டாக நம்ம வறுத்தா போதும். கருவேப்பிலை நமக்கு ஒரு சீசனில் தான் நல்லா ஃப்ரெஷ்ஷாக பூச்சி இல்லாமல் கிடைக்கும். ஸோ அந்த சீசன்லேயே நம்ம நிறைய வாங்கி இது போல் டிஃப்ரெண்ட் ரெசிபிஸ் செஞ்சு சாப்பிடும்போது நமக்கு நல்ல ஹெல்த்தியானதாக இருக்கும். கருவேப்பிலை எப்படி சாப்பிடணும், சாப்பிடக்கூடாது, இதனால் என்ன பயன்கள்னு நாங்கள் ஆல்ரெடி கருவேப்பிலை துவையல் வீடியோவில் லோட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு டைம் இருக்கும்போது அதை கண்டிப்பாக விசிட் பண்ணிப்பாங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நல்லா ஆறி வந்துடுச்சு. இதை நம்ம மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ஆட் பண்ண பிறகு இது கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கிறேன். தேங்காய் இது போல் தான் நம்ம பச்சையாக ஆட் பண்ணி தான் அரைக்கணும். ஏன்னா தேங்காய் எப்போவுமே நம்ம வறுக்கும்போது அதோட கொலஸ்ட்ரால் லெவலும் நமக்கு அதிகமாகிடும். ஸோ உடம்புக்கு அது கெடுதி தான். அதனால் நம்ம காய்களில் குழம்புகளில் ஆட் பண்ண உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறோம். முதல்ல இது போல் நம்ம தண்ணி ஆட் பண்ணாமல் குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். அப்போ தான் நமக்கு நைஸாக அரைஞ்சிடும். இதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். ஏன்னா கருவேப்பிலை சட்னி நமக்கு திக்காக இருந்தால் டேஸ்ட் இருக்கும். அவ்வளோதான், சூப்பராக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தாளிச்சிக்கலாம். இது நம்ம சட்னியை அரைக்கிற தொட்டு தாளிக்கிறோம். துவையலாக இருந்தால் நம்ம தாளிக்க வேண்டாம், அப்படியே நம்ம பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இது தாளிக்கிறதுக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் சூடான பிறகு 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு பொரிஞ்ச பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கருவேப்பிலை ஆட் பண்ணி அது கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்படி ஆட் பண்ணி சேர்க்கும்போது நல்ல வாசமாக இருக்கும். அதே போல் ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. அவ்வளோதான், தாளிப்பு முடிஞ்சிருச்சு. நம்மளோட கருவேப்பிலை சட்னி சூப்பராக டேஸ்டியாக ஹெல்த்தியாக ரெடி ஆகிடுச்சு. இது இட்லி தோசைக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். இன்னும் கொஞ்சம் திக்காக நீங்கள் துவையல் போல் அரைச்சிங்கன்னா ஒயிட் ரைஸ், மிக்சட் ரைஸ் எல்லாத்துக்குமே இது சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுவும் இல்லாமல் இது ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. நாங்கள் இன்றைக்கி தோசைக்காக தான் இதை அரைச்சோம். ரொம்ப சூப்பராக இருந்தது. டேஸ்ட் பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்டியாக இருந்தது. அதுவும் தோசைக்கு ரொம்ப ஆப்டாக இருந்தது. ஸோ நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள். உங்கள் டேஸ்ட், உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. அம்மி டேஸ்டி, நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், ஹெல்த்தியாக இருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். பாய்.